நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே சேதமடைந்து காணப்படும் சுனாமி குடியிருப்புகளுக்கு பதில் புதிய வீடு கட்டித்தரும்படி பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டப்பட்டு 20 ஆண்டுகள் ஆன நிலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள குடியிருப்புகளில் அச்சத்துடன் வாழும் மக்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமியின் கோர தாண்டவத்தால் தமிழக கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் பறிபோயின. குறிப்பாக நாகை மாவட்டம் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்தது. வேளாங்கண்ணியை அடுத்த புதுப்பள்ளி கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள், வீடுகள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டன. மேலும் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் சுனாமியில் வீடுகளை இழந்து நிர்கதியாக நின்ற ஏழை எளிய மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன. கடலுக்கு அருகே 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் வசித்து வந்தவர்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டன. இதில் புதுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 132 பேருக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையில் 20 வருடங்களை கடந்துள்ள அந்த வீடுகள் தற்போது சிதிலமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன. இப்போ எங்கள் கிராமத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 123 வீட்டுக்கு மேலே எல்லாமே சுனாமி வீடு இருக்குது. சுனாமி வீடு என்னாச்சுன்னா கடந்த கஜா புயல்லையே நிறைய சேதங்க. அதுக்கு முன்னாடி சுனாமி டயத்தில் கட்டி கொடுத்த வீடு இது கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ பழுதடைஞ்சு வீட்டுக்குள்ளே மழை தண்ணி ஊற்றுது. அது மட்டும் இல்லாமல் இடிஞ்சு கொட்டுது. சிமெண்ட் மேலே உள்ள சிமெண்ட் ஸ்லாப்பு இடிஞ்சு கொட்டுது. சுவர்கள், மேற்கூரை என கட்டிடங்களின் அனைத்து பகுதிகளிலும் விரிசல் ஏற்பட்டு மழைக்காலங்களில் ஒழுகும் நிலை காணப்படுகிறது. மேலும் எந்நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் கட்டிடங்கள் மோசமான நிலையில் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் சுனாமி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள சமுதாய கூடங்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் சிலர் தற்காலிக கூடாரம் அமைத்து அதில் வசித்து வருகின்றனர். கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக சரியான கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. எல்லாமே சமுதாய கூடத்துலையும் பள்ளிக்கூடத்துலையும் போய் தங்கிட்டு இருக்காங்க. வீட்டை போட்டுட்டு வீட்டில் உள்ள ஜாமான்லாம் எல்லாம் மழை தண்ணி ஊற்றி நனைஞ்சு போயிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மின்விசிறி, மின்விளக்கு எல்லாமே சேதம். மழை தண்ணி ஊற்றி எல்லாமே சேதமாயிட்டு. வசிப்பதற்கு பாதுகாப்பான இருப்பிடம் இல்லாமல் தவித்து வரும் தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய வீடுகளை அரசு கட்டித்தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது.